கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்கள வாழ்த்துகிறேன். இந்த வாரம் நம்ம பார்க்க போற தலைப்பு என்ன தெரியுமா? நம் வீடு ஜீவனுள்ள தேவனுடைய சபையை சத்தியத்துக்கு தோணும் ஆதாரமா இருக்கணும். ஆமா. ஏன்னா, நம்மள ஏசப்பா ஆலயமா மாத்தியிருக்காங்க. அப்ப நம்ம வீடு எப்படி இருக்கணும்? ஜெப வீடா இருக்கணும். இது ஆலயத்த குறிச்சு மட்டும் இல்ல, நம்ம வீட்டுக்கும் நம்ம எடுக்கணும். நம்ம வீடு சபையாய் தேவனுடைய சபையாய் சத்தியத்துக்கு தோணும் ஆதாரமா இருக்கணும். அப்ப அதுக்கு என்ன பண்ணணும்? அத தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அதற்கு ஆதாரமா எடுத்த வசனம் பார்த்தீங்கன்னா, 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் பார்க்கலாம். தாமதிப்பினாகில் தேவனுடைய வீட்டிலே நடக்க வேண்டிய வகையை நீ அறியும்படி இவைகளை உனக்கு எழுதுகிறேன். அந்த வீடு ஜீவனுள்ள தேவனுடைய சபையை சத்தியத்துக்கு தூணும் ஆதாரமா இருக்குதுன்னு இருக்கு. இது தேவனுடைய சபையை குறித்து தான் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இதுல என்னன்னா, கண்காணிப்பு செய்றவங்க எப்படி இருக்கணும்? உதவிக்காரங்க எப்படி இருக்கணும்? ஸ்திரீகள் எப்படி இருக்கணும்னு பார்க்கணும். எழுதப்பட்டிருக்கு. சரியா? அப்போ ஆலயத்தில கண்காணிப்ப விரும்புகிறவங்க எப்படி இருக்கணுன்ட்டு பார்த்தீங்கன்னா, அதில ஒரு காரியத்த நான் சொல்றேன். 3வது வசனமும் 4வது வசனமும் பார்த்தீங்கன்னா, "அவன் மதுபான பிரியனும், அடிக்கிறவனும், இழிவான ஆதாயத்தை இச்சிக்கிறவனுமாயிராமல், பொறுமையுள்ளவனும், சண்டை பண்ணாதவனும், பண ஆசை இல்லாதவனுமாயிருந்து, தன் சொந்த குடும்பத்தை நடத்துகிறவனும், தன் பிள்ளைகளை சகல நல்லொழுக்கமுள்ளவர்களாக கீழ்ப்படிய பண்ணுகிறவனுமாய் இருக்க வேண்டும்." அப்போ தேவனுடைய சபையில கண்காணிப்பை விரும்புறவங்க வசனத்தை வாசிச்சு போதிக்கிறது மாற்றம் இல்லை. அவங்க ஒரே மனைவியுடைய புருஷனா ஒழுக்கம் உள்ளவங்களா இருக்கணும். அவங்க குடும்பத்தை நடத்தணும். எவ்வளோ அழகா இருக்கு இல்லையா? அப்போ இன்னைக்கும் தேவனுடைய சபையில ஊழியம் செய்கிறவங்களாகட்டும், வீட்டில் இருக்கிற புருஷர்கள் இப்படி இருக்கணும். சரியா? அதே மாதிரி ஸ்திரீகள் எப்படி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, 11வது வசனம் பார்த்தீங்க, அந்தபடியே ஸ்திரீகளும் நல்லொழுக்கமுள்ளவர்களும், அவதூறு பண்ணாதவர்களும், தெளிந்த புத்தியுள்ளவர்களும், எல்லாவற்றிலையும் உண்மையுள்ளவருமாய் இருக்க வேண்டும். அப்போ ஆலயத்தில் இருக்கிற ஸ்திரீகளும் எப்படி இருக்கணும்? உதவிக்காரர்கள் எப்படி இருக்கணும்ன்ட்டு 12வது வசனம் 13வது வசனத்தில் எழுதப்பட்டிருக்கு. சரியா? அப்போ என்னன்னா, ஒரு ஆலயங்கும் போது எல்லாரும் ஒழுக்கமாக இருக்கணும், தெளிந்த புத்தியாக இருக்கணும், உண்மையுள்ளவர்களாக இருக்கணும். ஃபஸ்ட்டு நம்ம எதில் உண்மையாக இருக்கணும்? கர்த்தருடைய வேதத்தில், அவரை தேடுறதுல, அவருடைய சமூகத்தில் காத்து இருக்கிறதுல உண்மையாக இருக்கணும். இல்லை நம்ம உண்மையாக இருக்குமான்னு பார்க்கணும். தெளிந்த புத்தியாக இருக்கணும். வசனத்தில் சத்தியத்தை நல்லா அறிந்து இருக்கணும். குழம்பக்கூடாது, அவதூறு பண்ணக்கூடாது. முக்கியம் நல்ல ஒழுக்கமுள்ளவர்களாக இருக்கணும். நம்ம ஆவியில் நடக்கையில் எல்லாவற்றையும் நம்ம என்ன பண்ணணும்? சாட்சியாக இருக்கணும். இன்றைக்கி நம்ம எப்படி இருக்கோம் யோசிச்சு பாருங்க. தேவனுடைய சபையை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் இன்றைக்கி ஒவ்வொரு வீடும் சபையாக எழும்பணும். சத்தியத்துக்கு தோண ஆதாரமாய் மாறணும். புருஷர்களாகட்டும், ஸ்திரீகளாகட்டும், பிள்ளைகளாகட்டும், எல்லாருமே என்ன ஒழுக்கம் உள்ளவர்களாக இருக்கணும். இன்றைக்கி இந்த மாதிரி நம்ம குடும்பம் மாற நம்ம இன்றைக்கி ஜாம் பண்ண போகிறோம். லென்த்து காலம் வருஷம் வருஷம் அனுசரிக்கலாம். ஆனால் ஒரு மாற்றத்தை பார்க்கலன்னா எப்படி? இந்த ஆண்டு ஏசப்பா கிருபையில் நம்ம குடும்பம் சத்தியத்துக்கு தோணும் ஆதாரமாய் மாறணும். நம்ம இன்னைக்கு ஜாமனும் வேதத்தில் எல்லாத்துக்கும் புத்திமதிகள் இருக்கு, நமக்கும் இருக்கு. அது மற்றவங்களுக்கு என்ன ஆதபடிக்கு நமக்குன்னு முதலாவது எடுத்து நம்ம கர்த்தரை தேடுதலையோ அவருடைய வார்த்தையை கைக்கொள்வதிலையோ நல்ல ஒழுக்கமாக உண்மையிலே வாழ கற்றுக்கொள்வோம். ஒரு நாளும் அவதூறு பண்ணாமல் மற்றவங்களோட சண்டை போடாமல் சாந்தமாக இருக்க பழகிக்கொள்வோம். தேவன் நம்ம மகிமைப்படும். இது இந்த லெண்டு காலத்தில் ஒரு தீர்மானமாக இல்லைனாலும் கர்த்தவன் உதவி செய்ய இப்படி வாழன்னு ஆசைப்படுவோமா? ஜெபிக்கலாம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான நாளுக்காக வேலைக்காக நன்றியப்பா. இந்த நாளில் நீர் எங்களோட பேசுகிற சத்திய வார்த்தைகளுக்காக நன்றியப்பா. அப்பா, இன்னைக்கு எங்கள் வீடு மாறணும். என் சத்தியத்துக்கு தோணும் ஆதாரமாய் மாறணும். புருஷர்கள் நீ விரும்புகிறபடி இருக்கணும். ஸ்திரீகள் நீங்கள் விரும்புகிறபடி இருக்கணும். பிள்ளைங்க ஒழுக்கமுள்ளவர்களாக இருக்கணும். ஏன் கடைசி காலத்தில் எப்படி உலகத்துக்கொத்த வேஷம் தரிக்காதபடிக்க பரிசுத்த சபையாய் உங்களுடைய வீடு, எங்கள் வீடு மாற எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்களுக்கு உதவி செய்யுங்க. எங்களால் முடியல, ஆனால் நீர் எங்களுக்கு அப்படி வாழ உதவி செய்வீங்க இசப்பா. உமக்கு எங்கள் வீடும் எங்கள் வாழ்க்கையை உமக்கு சத்தியத்துக்கும் தூணும் ஆதாரமாய் மாற உதவி செய்யுங்க. இதை அப்படியே செய்து மகிமைப்பட பொறுக்க நன்றி. பிதாவே சகலத்துடன் மகிமைக்கு செலுத்தவே மீட்பு வருஷமாக கிரேஸ் பண்ணீரின் கிராமத்தில் ஜெமலம் தங்கினால் பிதாவே ஆமேன். கர்த்தருடைய சத்தியத்துக்கு சாட்சியை நாமும் நம் குடும்பம் வாழ்வோம். கர்த்தருக்கு சுத்தமான இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசிரிப்பாராக. ஆமீன். அல்லேலூயா.